பவி, என்ன பவி, சின்ன குழந்தை மாதிரி வானத்துல போற ஃப்ளைட்டை இப்படி பார்த்துட்டு இருக்க? சும்மாதான் அர்ஜுன். பொய் சொல்லாத. உன் மனசுல என்ன நினைச்சு அதை பார்த்துட்டு இருந்த நான் சொல்லட்டுமா? சின்ன வயசுல இருக்கிறப்போ நான் ஃப்ளைட்ல போற அன்னைக்கு நீ மாடிக்கு வந்து டாடா காட்டிட்டு இருந்தியே, அத நினைச்சுதானே பார்த்துட்டு இருந்த. என்ன நம்ம மனசுல நினைச்சத இவன் எப்படி கரெக்டா சொல்றான்னு பாக்குறியா? இததான் டெலிபதின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல அர்ஜுன். நீ சொல்ற மாதிரி எதையும் நான் நினைக்கல. நம்பிட்டேன். சரி அர்ஜுன், நான் கிளம்புறேன். பவி, ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட சில விஷயங்களை பேசணும். ஆரம்பத்துல நான் உன்னை கொஞ்சம் இல்ல ஓவராவே ஹர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு சாரி. எனக்காக பண்ண சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அன்பு இருக்குங்கிறத நான் அப்ப புரிஞ்சுக்கல பவி. என்ன நினைச்சு செடிக்கு தண்ணி ஊத்துனத சொன்ன, அது சில்லியா தெரிஞ்சது. எனக்காக தினமும் கோவில்ல விளக்கேத்துனதா சொன்ன, எனக்கு முட்டாள்தனமா தெரிஞ்சது. என்ன பார்க்காமையே என்ன வரைஞ்சதா சொன்ன, அது எனக்கு இம்பாசிபிளா தெரிஞ்சது. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி எனக்கு தெரியாம நான் பார்க்காம விட்ட ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா பவி? அது நீ என் மேல வச்சிருந்த அஃபெக்ஷன். அத புரிஞ்சுக்காம தான் நீ எனக்காக செஞ்ச எல்லாத்தையும் நான் கிரிஞ்சுன்னு சொல்லி உன்னை காயப்படுத்திட்டேன். ஆனா லைஃப்ல நம்ம கிரிஞ்சுன்னு நினைக்கிற எத்தனையோ விஷயத்துக்கு பின்னாடி பெரிய அன்பு இருக்குங்கிறத நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் பவி. நீ எனக்காக செஞ்ச எதுவுமே கிரிஞ்சு இல்ல, எல்லாமே உன் மனசுல இருந்த அன்புன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இத்தனை நாள் ஆயிடுச்சு பாரு. ஃபாரின்லயே படிச்சுட்டு வந்தனாலேயோ என்னவோ லைஃப்ல எல்லாத்தையும் ரொம்ப பிராக்டிக்கலா எடுத்து பழகிட்டேன். ஆனா இப்படி பிராக்டிக்கலா இருந்ததுனால நான் சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்றேனேன்னு எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இவன் ஓவர் நைட்ல இப்படி மாறிட்டானேன்னு பாக்குறியா? நானா மாறல பவி, நீ எனக்காக செஞ்ச விஷயங்கள் தான் என்னை இப்படி மாத்திருச்சு. போதும் அர்ஜுன், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு பேசலாம்.